Hi students, இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா கைனமேட்டிக்ஸ். ஓகே, என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? கைனமேட்டிக்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா ரெஸ்ட் அண்ட் மோஷன். ஓகே, ரெஸ்ட்னா என்ன, மோஷனா என்ன? இன் ஃபிசிக்ஸ் தி ஆப்ஜெக்ட்ஸ் விச் do not change their position are said to be at rest. ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணாமல் இருந்தால் அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது? ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குது. அதுவே அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணால் அது என்னன்னு சொல்லலாம்? மோஷன். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் மாறாமல் இருந்தால் அது ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஓகே, அதே அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா அது மோஷனில் இருக்குது, மூவிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோஷன் இஸ் எ ரிலேட்டிவ் ஃபினமினான். ஓகேவா? ஸோ இது ஒரு ரிலேட்டிவ் ஃபினமினான். ஏன் அப்படின்னா, ஓகே, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒன் பர்சனுக்கு மோஷனில் இருக்க மாதிரி அப்பியர் ஆகும். அதே ஆப்ஜெக்ட்டு அனதர் பர்சனுக்கு ரெஸ்டில் இருக்க மாதிரி அப்பியர் ஆகும். ஓகே, புரிஞ்சுக்கணும். ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பர்சனுக்கு மூவிங்கில் இருக்க மாதிரி தெரியும். அதே ஆப்ஜெக்ட்டு அதே டைமில் இன்னொரு பர்சனுக்கு ரெஸ்டில் இருக்க மாதிரி தெரியும். அது எப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எல்லாரும் பஸ்ஸில் போயிருப்பீங்க. ஓகேவா? ஸோ பஸ்ஸில் போகும்போது நீங்கள் பஸ்ஸுக்கு உள்ளே இருந்து வெளியே இருக்கக்கூடிய பில்டிங், ட்ரீஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேக்வர்டில் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஓகேவா? அப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படி அப்பியர் ஆகுதாங்க? மூவ் ஆகிற மாதிரி அப்பியர் ஆகுது. அதே பஸ்ஸுக்கு வெளியே ஒரு பர்சன் அந்த ட்ரீயையோ இல்லை அந்த பில்டிங்கையோ பார்க்குறாரு. அவரோட பார்வைக்கு அது எப்படி தெரியும்? ரெஸ்டில் இருக்க மாதிரி தெரியும். ஓகேங்களா? அப்போது பஸ் உள்ளே இருக்கக்கூடிய பர்சனுக்கு மூவிங்கில் இருக்க மாதிரியும் பஸ்ஸுக்கு வெளியே இருக்கக்கூடிய பர்சனுக்கு ரெஸ்டில் இருக்க மாதிரியும் தெரியுது ஒரே ஆப்ஜெக்ட். ஓகே, அதை நம்ம என்ன சொல்கிறோம்? மோஷன் இஸ் எ ரிலேட்டிவ் ஃபினமினான். ரைட். அடுத்து டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஓகேங்களா? ஸோ அதோட டைப்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லீனியர் மோஷன். லீனியர் அப்படின்னு சொன்னாலே ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ மோஷன் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ மோஷன் அதாவது மூவிங் ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்தால் அந்த மோஷன் பேர் லீனியர் மோஷன். எக்ஸாம்பிள், அண்ட் அத்லட் ரன்னிங் ஆன் ஏ ஸ்ட்ரெயிட் ட்ராக். ஓகேவா? ஒரு தடகள வீரர், ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஸ்ட்ரெயிட் ட்ராக்ல ஓடும்போது எப்படி இருக்கும் அவரோட மோஷனு? ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். அப்போ அது லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது சர்க்குலர் மோஷன். ஸோ மோஷன் அலாங் ஏ சர்க்குலர் பாத். ஓகேவா? அதாவது மோஷன் ஆனது சர்க்குலர் பாத்ல இருந்தால் ஸோ அந்த மோஷன் என்னன்னா சர்க்குலர் மோஷன். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் தி மோஷன் ஆஃப் ஏ சேட்டலைட் அரௌண்ட் தி எர்த். ஓகேவா? எர்த்தை சுற்றி நிறைய சேட்டலைட் இருக்கு. ஸோ அந்த எல்லா சேட்டலைட்டும் எர்த் என்ன பண்ணும்? ஆர்பிட்டல் ஷேப், அதாவது சர்க்குலர் பாத்ல சுற்றி வரும். ஓகேவா? அப்போ அந்த சேட்டலைட்டோட மோஷன் சர்க்குலர் மோஷன். ரைட். தேர்ட் ஒன் ரொட்டேஷனல் மோஷன். ஓகேங்களா? ஸோ ரொட்டேஷனல் மோஷன் சொன்னாலே ஒரு ஆப்ஜெக்ட் அதோட ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி ரொட்டேட் ஆகணும். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் அதோட ஆக்சிஸ், ஓகேவா, அதோட ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி என்ன ஆகணும்? அது ரொட்டேட் ஆகணும். ரொட்டேட் ஆச்சுன்னா அந்த மோஷன் பேர் என்ன? ரொட்டேஷனல் மோஷன். எக்ஸாம்பிள், ஸ்பின்னிங் ஆஃப் த எர்த் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். ஓகேவா? பூமி என்ன பண்ணுது? தன்னைத்தானே சுற்றி வருது பார்த்தியா? அப்போ இங்கே எர்த்தானது ஒரு ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி அதுவே சுற்றிக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா ரொட்டேஷனல் மோஷன். ஃபேனு, பம்பரம் இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா ரொட்டேஷனல் மோஷனுக்கான எக்ஸாம்பிள். லாஸ்ட் பார்த்தோம்னா வைப்ரேட்டரி மோஷன். ஓகேங்களா? வைப்ரேட்டரி மோஷன் அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோ இல்லை பார்ட்டிகளோ டூ ஒன் ஃப்ரோ மோஷன்ல எக்ஸிக்யூட் ஆகணும் அபவுட் ஏ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஓகேவா? அதாவது ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி முன்னும் பின்னும் டூ ஒன் ஃப்ரோ. ஓகேவா? ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்? முன்னும் பின்னும் போயிட்டு வந்தால் அந்த மோஷன் பேர் என்ன? வைப்ரேட்டரி மோஷன் ஆர் ஆசிலேட்டரி மோஷன். ஓகேங்களா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூவ்மெண்ட் ஆஃப் ஏ ஸ்விங். ஓகேவா? ஸோ ஸ்விங் இருக்கு, ஒரு ஊஞ்சல் இருக்கு. ஊஞ்சல் என்ன பண்ணும்? ஓகேவா? அது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி முன்னும் பின்னும், ஓகேவா, லெஃப்டோ ரைட்டோ இல்லைன்னா அப்படியே ஆசிலேட் ஆகும் பார்த்தியா? ஸோ அப்போ அந்த மோஷன் பேர் என்னன்னா ஆசிலேட்டரி மோஷன். ஓகேவா? வைப்ரேட்டரி மோஷனும் சொல்லலாம். அப்போ மோஷன் 4 டைப்ஸ். என்னென்ன? ஸ்ட்ரெயிட் லைனில் போச்சுன்னா லீனியர் மோஷன், சர்க்குலர் பாத்தில் போச்சுன்னா சர்க்குலர் மோஷன், ஒரு ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி ரொட்டேட் ஆச்சுன்னா ரொட்டேஷனல் மோஷன். ஓகேவா? ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி டூ ஒன் ஃப்ரோ மோஷன் இருந்தால் அது பேர் என்ன? ஆசிலேட்டரி மோஷன் ஆர் வைப்ரேட்டரி மோஷன். ரைட். அடுத்து பாருங்களேன், டைமை பேஸ் பண்ணி. ஓகே, யூனிஃபார்ம் மோஷன் அண்டு நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகேங்களா? இங்கே என்ன பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா டைமை பேஸ் பண்ணி டெஃபினேஷன் பாருங்க. an object is said to be in uniform motion if it covers equal distances
in equal interval of time. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டைம்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணா டிராவல் பண்ணா அந்த மோஷன் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, கீழே டயக்ராம் பாருங்க. ஒரு கார் மூவ் ஆகுது. ஓகேங்களா? அந்த காரு பாயிண்ட் ஓல இருந்து பாயிண்ட் ஏவை 2 செகண்ட்ல போயிருக்கு. ஓகேவா? பாயிண்ட் ஓல இருந்து பாயிண்ட் ஏவுக்கு 2 செகண்ட்ல போயிருக்கு. அது 2 செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 4 மீட்டர். ஓகேங்களா? திரும்ப பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி 2 செகண்ட்ஸ்ல போயிருக்கு. அது 2 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் அகைன் 4 மீட்டர். 4 + 4 ஓவரால் 8 மீட்டர். ஓகேவா? அந்த டைம் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கு? 4 மீட்டர். திரும்ப பாயிண்ட் பில இருந்து பாயிண்ட் சில 2 செகண்ட்ஸ் போயிருக்கு. அந்த 2 செகண்ட்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கு? 4 மீட்டர் டிராவல் பண்ணிருக்கு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ல 4 மீட்டர் போயிருக்கு. நெக்ஸ்ட் 2 செகண்ட்ல 4 மீட்டர் போயிருக்கு. நெக்ஸ்ட் 2 செகண்ட்ல 4 மீட்டர் போயிருக்கு. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு 2 செகண்ட்க்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு? 4 மீட்டர் 4 மீட்டர் 4 மீட்டர் டிராவல் பண்ணிருக்கு. அப்போ இந்த மோஷன் யூனிஃபார்ம் மோஷன். ஏன்னா ஈக்குவல் டைம்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு. ஓகேவா? ஈக்குவல் டைம் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு 2 செகண்டுக்கும் ஒவ்வொரு 2 செகண்டுக்கும் என்ன பண்ணிருக்கு? 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு. அப்போ இந்த மோஷன் யூனிஃபார்ம் மோஷன். ரைட். அதுவே நான் யூனிஃபார்ம் மோஷனா இருந்தால் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ல ஓகேவா அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணோம். ஓகேங்களா? இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ல 1 மீட்டர் போயிருக்கு. ஓகே, அடுத்த 2 செகண்ட்ல 9 மீட்டர் போயிருக்கு. மொத்தமா 10. பட் அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் 9 மீட்டர். ஓகேங்களா? அடுத்த 2 செகண்ட்ல 15 மீட்டர் போயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ல 1 மீட்டர், நெக்ஸ்ட் 2 செகண்ட்ல 9 மீட்டர், நெக்ஸ்ட் 2 செகண்ட்ல 15 மீட்டர். ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க, ஈக்குவல் டைம்ல அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை என்ன பண்ணிருக்கு? கவர் பண்ணிருக்கு, டிராவல் பண்ணிருக்கு. அப்போ இந்த மோஷன் என்னன்னா நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா? ஈக்குவல் டைம்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணா யூனிஃபார்ம் மோஷன், ஈக்குவல் டைம்ல அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணா நான் யூனிஃபார்ம் மோஷன். ரைட். அடுத்து இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரண்ட் வித்தியாசம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், வாட் இஸ் டிஸ்டன்ஸ்? தி ஆக்சுவல் பாத் லென்த் டிராவல் பை an ஆப்ஜெக்ட் in the given interval of time during the motion. ஓகேவா? ஸோ அதாவது அது டிராவல் பண்ணக்கூடிய அந்த டைம்ல, ஓகேங்களா, ஸோ அது மூவ் பண்ணக்கூடிய அந்த டைம்ல ஆக்சுவல் பாத் லென்த், ஓகேவா, எங்கெங்கெல்லாம் போதும் அந்த ஆக்சுவல் பாத் லென்த் தான் என்னன்னாக்கா டிஸ்டன்ஸ். ஓகே, அதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அது ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கும் அது அந்த டிராவலை முடிக்கக்கூடிய இடத்துக்கும் உள்ள ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அது பேர் என்ன சொல்லலாம்? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? கீழே இந்த டயக்ராம் பாருங்களேன். இந்த பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட், ஓகே, இந்த பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட். ஸோ இந்த ரெட் கலர் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது போன டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதாவது பெண்ட் பண்ணி வளைஞ்சு அப்படியே ஊரெல்லாம் சுற்றிட்டு போயிருக்கு. அப்போ அது என்ன அப்படின்னாக்கா டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்க, இந்த கலர். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறாங்க. ஓகேவா? இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணோம்னா அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் மாறலாம், ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகாது? மாறாது. அந்த 2 பாயிண்ட் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? நான் என்ன பென்ல மார்க் பண்ணி காமிக்கிறேன், புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுதான் இனிஷியல் பாயிண்ட். இங்கிருந்து ஓகேவா ஃபைனலுக்கு இப்படி போகலாம், அதே இங்கிருந்து ஃபைனலுக்கு இப்படி போகலாம். ஓகேவா? அதே இங்கிருந்து ஃபைனலுக்கு இப்படி போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எல்லாமே என்ன அப்படின்னாக்கா டிஸ்டன்ஸ். ஓகேவா? தி ஆக்சுவல் பாத் லென்த் டிராவல் பை an ஆப்ஜெக்ட். ஓகேவா? அது எங்கெங்கெல்லாம் போதும் அதை எல்லாத்தையும் மெஷர் பண்ணோம்னா அது டிஸ்டன்ஸ். ஓகே, அதுவே அதோட இனிஷியலுக்கும் அதோட ஃபைனலுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சோம்னாக்கா ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். ஓகேவா? அதுதான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அது பேர் என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. எது? டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் குவான்டிட்டி. நீங்க படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸ்ல. ஸ்கேலார் அப்படின்னாக்கா மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அதுவே வெக்டார்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? மேக்னிடியூட்னா ஜஸ்ட் நம்பர். ஓகேவா? அது வெக்டார் அப்படின்னா மேக்னிடியூட் நம்பரும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஓகே, இப்போ இந்த சிச்சுவேஷன் பாருங்களேன். இப்போ
டிஸ்டன்ஸ் பாருங்க ஸ்டார்டிங்கில் இந்த டைரெக்ஷனில் போயிருக்கு ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த டைரெக்ஷன், அப்புறம் இந்த டைரெக்ஷன், அப்புறம் இந்த டைரெக்ஷன் ஓகேவா. ஸோ எங்கெங்கெல்லாம் பெண்ட் ஆகுதோ எங்கெங்கெல்லாம் டேர்ன் ஆகுதோ அங்கெல்லாம் என்ன ஆகுது, டைரெக்ஷன் மாறுது. அப்போ இங்கே ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷன் கிடையாது, அதனால டிஸ்டன்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி ஓகேங்களா. அதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்களேன், ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஓகேவா, இனிஷியல் இருந்து ஃபைனலுக்கு வரையிற மத்திய ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. ஸோ அதுதான் டைரக்ஷன். ஸோ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லிடலாம், வெக்டார். ஓகேங்க பாருங்க, ஏரோ மார்க் கொடுத்துருக்கான், ஒரே ஒரு சிங்கிள் டைரக்ஷன் தான், அதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன். ஸோ எனவே டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி. ரைட், அடுத்து பாருமா, ஸ்பீட்னா என்ன? ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. அதாவது ஒரு செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுதோ அது பேர் தான் ஸ்பீடு. ஓகே, ஒரு செகண்ட்ல ஓகே ஒரு செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுதோ ஒரு ஆப்ஜெக்ட், அதுதான் அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடு அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். ஸ்பீட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன் ஸ்பீடு ஸ்கேலார் குவான்டிட்டினா அங்க வரக்கூடிய டிஸ்டன்ஸ் அது என்ன குவான்டிட்டி, ஸ்கேலார். ஸோ அதனால ஸ்பீடும் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்பீடோட யூனிட் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஓகேவா, ஸ்பீடோட யூனிட் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, டிஸ்டன்ஸா, டிஸ்டன்ஸோட யூனிட் மீட்டர், இங்க என்ன இருக்கு டிவைடட் பை டைமோட யூனிட் செகண்ட். ஸோ இந்த எஸ் மேலே போச்சுன்னா என்ன ஆகும், எம் எஸ் இன்வர்ஸ் ஓகேவா. ஆஃப் த யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க வெலாசிட்டி. ஓகே, டைமை டிபெண்ட் பண்ணி, அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிராவல் ஆகுதோ அது பேர் என்ன, வெலாசிட்டி. ஓகேங்க பாருங்க, ஸ்பீட்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுதோ அது ஸ்பீடு. அதுவே ஒரு செகண்டுக்கு எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிராவல் ஆகுதோ அது பேரு வெலாசிட்டி. த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒன் செகண்ட்க்கு எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் ஆகுதோ டிராவல் பண்ணுதோ அந்த ஆப்ஜெக்ட், அதுவே அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி. வெலாசிட்டி இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, இதோட யூனிட்டும் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் தான். ஏன், டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு மீட்டரு, டைம்க்கு செகண்ட், ஸோ எம்எஸ் இன்வர்ஸ். ஓகே, அப்போ ஸ்பீட்ல மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், அதுவே வெலாசிட்டியில மேக்னிடியூடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும். ஸ்பீடோட டெஃபினிஷன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், வெலாசிட்டியோட டெஃபினிஷன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட், நெக்ஸ்ட்மா ஆக்சிலரேஷன். ஓகே, ஆக்சிலரேஷன். ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஓகேவா. ஸோ டைமை டிபெண்ட் பண்ணி எவ்வளவு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதோ அதுவே ஆக்சிலரேஷன் ஓகேவா. அதாவது டைமை டிபெண்ட் பண்ணி வெலாசிட்டி என்ன ஆகணும், சேஞ்ச் ஆகணும் ஓகேவா. ஸோ அப்போ டைமை டிபெண்ட் பண்ணி வெலாசிட்டி சேஞ்ச் ஆனா அது பேரு ஆக்சிலரேஷன், இல்லை சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஓகே, அடுத்தீங்க பாருங்க, ஆக்சிலரேஷனை ஏ அப்படின்னு டினோட் பண்ணலாம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி தானே. அப்போ என்ன வரீங்க, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஸ்டார்டிங்கில் வெலாசிட்டி எவ்வளோ இருந்தது, ஃபைனலில் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கு, அதை மைனஸ் பண்ணோம்னா அதுதான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன். அப்போ ஏ ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டியை வின்னு டினோட் பண்ணுவோம், இனிஷியல் வெலாசிட்டியை யூன்னு டினோட் பண்ணுவோம். அப்போ வி மைனஸ் யூ டிவைடட் பை டி. ஓகே, இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இந்த ஆக்சலரேஷனும் என்ன குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி. இதுக்கு என்ன இருக்கு, டைரக்ஷன் இருக்கு. அடுத்து தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன். ஓகே, கவனிக்கணும், இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் ஓகேவா. ஸோ தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் என்ன வரணும், எம் எஸ் பவர் மைனஸ் 2 ஓகேவா. என்ன வரணும் இங்க, எம்எஸ் பவர் மைனஸ் 2. இதுதான் ஆக்சலரேஷனோட யூனிட். ரைட், நெக்ஸ்ட் பாருங்க அந்த ஈக்குவேஷன் a equal to v minus u divided by t. இப்போ இந்த இடத்துல ரெண்டு கண்டிஷன் அப்ளை பண்றாங்க ஓகேவா. v is greater than u, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி அதிகமா இருக்கு, இனிஷியல் வெலாசிட்டி கம்மியா இருக்கு ஓகேவா. அப்ப என்ன அர்த்தம், இனிஷியல்ல கம்மியா இருக்கு, ஃபைனல்ல அதிகமா இருக்கு. அப்போ வெலாசிட்டி இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கரெக்ட் தானே. ஏன்னா இனிஷியல்ல கம்மி, ஃபைனல்ல அதிகம். அப்போ என்ன ஆகுதுங்க, போக 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 வெலாசிட்டி அதிகமாகுது. ஸோ த வெலாசிட்டி இன்க்ரீசஸ் வித் டைம் and the value of acceleration is positive. ஏன் இங்க பாசிட்டிவ், ஏன்னா இந்த ஈக்குவேஷன்ல v கிரேட்டர் u ஸ்மாலர், ஒரு பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணா
ஆன்சர் கண்டிப்பாக பாசிட்டிவில் தான் வரும். ஸோ தி ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ். அதுவே இஃப் v இஸ் லெஸ் தென் u இங்கே புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதாவது ஃபைனலில் வேல்யூ கம்மியாக இருக்குது, இனிஷியலில் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ ஸ்டார்டிங்கில் வேல்யூ அதிகமாக இருக்குது, ஃபைனலில் வேல்யூ கம்மியாக இருக்குது. அப்போ போக போக என்ன ஆகுதாங்க, வேல்யூ குறைஞ்சிட்டே போகுது. ஸோ த வெலாசிட்டி டிக்ரீசஸ் வித் டைம். புரிஞ்சிக்க முடியுதா? இங்கே இனிஷியலில் கம்மி, ஃபைனலில் அதிகம். ஸோ போக போக வெலாசிட்டி இன்க்ரீசஸ். இங்கே இனிஷியலில் அதிகம், ஃபைனலில் கம்மி. அப்போ போக போக இங்கே வெலாசிட்டி டிக்ரீசஸ் வித் டைம். தி வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் நெகட்டிவ். ஏன் சார் இங்கே நெகட்டிவ்னா, இங்கே பாருங்க, v ஸ்மாலர், u கிரேட்டர். அப்போ ஒரு பெரிய நம்பர், ஓகேவா, அது முன்னாடி என்ன இருக்கு, சின்ன நம்பர். அப்போ ஒரு சின்ன நம்பர்ல இருந்து ஒரு பெரிய நம்பரை மைனஸ் பண்ணா ஆன்சர் கண்டிப்பா மைனஸ்ல வரும். ஓகேவா? ஒரு சின்ன நம்பர்ல இருந்து ஒரு பெரிய நம்பரை மைனஸ் பண்றோம், ஏன்னா இங்க v ஸ்மாலர், u கிரேட்டர். அப்போ ஒரு சின்ன நம்பர்ல இருந்து ஒரு பெரிய நம்பரை மைனஸ் பண்றோம், அப்போ ஆன்சர் கண்டிப்பா மைனஸ்ல வரும். அப்போ இந்த இடத்துல ஆக்சலரேஷன் இஸ் நெகட்டிவ். ஓகேவா? அப்போ இது பேர் என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஆக்சலரேஷன். இட் இஸ் ஆல்சோ கால்டு ரீட்டார்டேஷன் ஆர் டீசலரேஷன். ஓகேவா? இந்த நெகட்டிவ் ஆக்சலரேஷன் என்னன்னு சொல்லலாம், ரீட்டார்டேஷன் சொல்லலாம், இல்ல டீசலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ வெலாசிட்டி அதிகமாச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் பாசிட்டிவ், வெலாசிட்டி கம்மியாகுதுன்னா அங்க இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் நெகட்டிவ். அது பேர் தான் ரீட்டார்டேஷன் ஆர் டீசலரேஷன். ரைட்மா? லாஸ்ட் ஒன், லீனியர் மொமெண்டம். ஓகே, இது நீங்க 10th படிச்சிருப்பீங்க. லீனியர் மொமெண்டம். ஓகே, இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் வித் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ மாஸையும் வெலாசிட்டியும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா அது பேர் தான் என்ன, மொமெண்டம். ஓகே, த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் வித் வெலாசிட்டி இஸ் நோன் as லீனியர் மொமெண்டம். இதுவும் வெக்டார் குவான்டிட்டி. இதோட யூனிட் பார்த்தோம்னா மாஸோட யூனிட் கிலோகிராம், வெலாசிட்டியோட யூனிட் ms இன்வர்ஸ். அப்போ மொமெண்டமோட யூனிட் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஓகேங்களா? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இதுதான் லீனியர் மொமெண்டம். ஓகே, இன்னைக்கு பார்த்தது எல்லாமே முக்கியமான டாபிக்ஸ். அதில் நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எல்லா டெஃபினேஷனையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதில் வரக்கூடிய ஈக்குவேஷனை புரிஞ்சிக்கணும். அது ஸ்கேலரா வெக்டாரான்னு புரிஞ்சிக்கணும். ஓகே, அதோட யூனிட்டை உங்களுக்கு டிரைவ் பண்ண தெரிஞ்சிக்கணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேம்மா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.